2 சம்பவத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒன்று வந்து கரூர் அந்த துயர சம்பவத்தில் இறந்தவங்களுடைய குடும்பத்திற்கு வந்து அரசு வேலை வந்து அரசு கொடுத்துச்சு, இந்த தாவைக்க அரசு. அதை வந்து இன்றைக்கி வந்து நீதிமன்றம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. நிச்சயமாக அது வந்து திருப்பி மேல்முறையீடு போய் வழங்கணும், அது வழங்குவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதற்கு காரணி அப்படிங்கிறது நாம் தமிழர். இன்னொன்று தனுஷுடைய அரசியல் பிரவேசம், அதை 2வதாக பேசுவோம். பட் முதல்ல இந்த 41 பேர் மரணம், இதே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கும் குதிச்ச அதே அப்பாசாமிகள் வந்து நாம் தமிழர் குரூப். எப்போ அந்த 10 லட்ச ரூபா கொடுக்குறப்ப தான் குதிச்சானுங்க, எல்லாம் உட்காந்து ஜங்குன்னு குதிச்சானுங்க. ஆனால் அந்த கள்ளச்சாராயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெடுங்காலமாக அந்த மலையில் வித்துட்டு இருக்கானுங்க. எத்தனை போராட்டம் அந்த கள்ளச்சாராயத்தை போய், நீ ஒன்று தான் பெரிய போராளிகள்ல, எங்கே போய் எவனாவது ஒருத்தன் போய் தடுத்தான் அப்படின்றத ஹிஸ்ட்ரி எடுத்து காமி சொல்லுங்க. பண்ணி வச்சுருப்பானுங்க, ஒன்றே ஒன்று அடையாளத்துக்கு பண்ணி வச்சுருப்பானுங்க. ஆனால் முழுசாக அது முற்றிலும், நீ தான் பெரிய கட்சியாச்சேப்பா, நீ தான் மக்களை பற்றி பயங்கரமாக கேர் பண்ணிக்கிறவனாச்சே, அது நிறுத்திருக்கலாம் இல்லையா? நீ அதுக்கு ஒன்றுமே பண்ணல. ஆனால் அவன் பாவம், அவன் அறியாமையில் ஒரு குடிச்சு இறந்தான். அதற்கு வந்து கவர்மெண்ட் போய் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குது. அது தப்பாக ரைட்டாக அதெல்லாம் விட்டுரு. அதோட பெனிஃபிஷரி யார்? நான் அரசியல்வாதியாக வாங்கி திங்கிறான் கிடையாது இல்லை. அந்த ஏழை குடும்பத்தில் அங்கே இருக்கிற ஒரு மனைவியோ ஒரு பிள்ளைகளுக்கோ அந்த 10 லட்ச ரூபா போய் சேருது. ஆகவே குதிச்சாங்க, எல்லாரும் குதின்னு குதிச்சாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டாங்க, வந்து கேஸ் எதுக்கு? இது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இவங்க திமுகவும் நாம் தமிழரும் ஒன்றாயிரம் ரொம்ப நாள் ஆச்சு, இது எல்லாத்துக்குமே தெரியும். இல்லாட்டி அனிதா ராதாகிருஷ்ணன் எதுக்கு வந்து தாய் மாமஞ்சிடான் தட்டத்தை எடுத்துகிட்டு போகிறா? அப்படி என்ன வேலை இருக்குது? வெக்கம் இருக்குது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம்? நான் கேட்குறேன், நான் வெக்கம் இருக்கா? உங்களுடைய தலைவரை எவ்வளவு கொச்சையாக கள்ளத்தனம் செய்த கிராதகன் கருணாநிதினு பாட்டு பண்ணார் சீமான். அப்போ நீங்கள் திமுகவுக்கு வந்து விசுவாசி கிடையாதா? நீங்கள் யாருக்கு உங்கள் விசுவாசம்? நான் திமுக இருக்குங்க, அதை பண்ணுவேண்ணா நான். திரைமறைவில் பண்ணுவோம் என்ன, ஓகே, அது அரசியல்ன்றலாம், அது ஏதோ சரி, பர்சனல் ரிலேஷன்ஷிப்லாம். வீடியோ செட்டு கூப்பிட்டு தட்டத்தோடு வந்து இந்த மதுரையில் வந்து போவீங்கள மாமன் சீர் அப்படின்ட்டு, அந்த மாதிரி போகிறதுக்கு காரணம் என்ன? அப்போ என்னென்னா இது வாண்டடாகவே நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஸோ திமுகவும் நாம் தமிழரும் ஒன்றானது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, என்னைக்கு அந்த 41 மரணங்கள் நடந்ததோ அன்னைக்கு திமுகவை விட எட்டி குதிச்சு ஆடினது நாம் தமிழர் குரூப். விஜய் அரக்கன் போலவும், ரத்தம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு மேலேற்றி கொள்கிற மாதிரியும், பிணங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரூர்லேருந்து வந்து மகாபலி வர்ற என்னென்ன பண்ணானுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா? அதில் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியவே தெரியாது. அதில் எல்லாரும் காரணங்கிறது மனசாட்சியை தொட்டு பேசுவோம். என்ன மனசாட்சியை தொட்டு பேசுவோம்? அது கூட்ட மீதியினால் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம், ஒரு விபத்து, அரசாங்கத்துடைய அலட்சியம். இதெல்லாம் வந்து கேட்டுச்சா இல்லையா? சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்களா இல்லையா? எத்தனை பேர் இருந்தீங்க? எவ்வளோ பேர் பாதுகாப்புக்கு போனீங்க? இன்றைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றியான கேள்விகள் இருக்குதா இல்லையா? எப்படி வந்து அந்த 41 உடல்களை அவ்வளவு சீக்கிரம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க? இந்த கேள்விகள் இருக்குதா இல்லையா? எவனாவது நாம் தமிழர் அதை பேசுகிறேன்னா, எவனாவது நெஞ்சில் வந்து உரம் இருக்கிறவன் தமிழங்கிறீங்களாடா? எவனா ஒரே ஒருத்தன் அதை பற்றி உட்காந்து பேசுகிறீங்களா? விஜயை கை நீட்டுறீங்களா? இன்றைக்கி விஜய் விட்டுறா. உங்களுக்கு வந்து விஜய் மேலே பகை பொறாமல் பிடிக்கல. ஏன்னா 15 வருஷம் குத்த வச்சு உட்காந்துருக்குறீங்க. உங்களால் டெபாசிட்டே வாங்க முடியல, சரியா? அதனால் வேறு வழியே இல்லை. அவர் வந்து நின்று மக்களுக்காண்டி உண்மையாக நிற்கிறார். அதனால் வந்து மக்கள் தூக்கி அரியணையை வந்து கொடுத்துருக்கான். அது தப்பு ரைட்டுங்கிறதால அப்புறம் பார்ப்போம். என்ன கொடுத்துட்டான் அவர், இன்றைக்கி சிஎம் அவர். அந்த பொறாமையில் உட்காந்து விஜய் ஆப்போசிட் பண்ணுறீங்க. அந்த 41 பேர் குடும்பம் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? நான் கேட்குறேன், அந்த கரூர் குடும்பங்கள் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? இப்போ என்ன, இப்போ அரசு வேலையில் இருக்கிறவன் பூரா அரசு வேலையை பர்ஃபெக்டாக பண்ணி அந்த சம்பளத்துக்கு பர்ஃபெக்டாக இருந்துட்டான். இந்த 41 பேர் போய் தான் அந்த அரசு வேலையை பூரா கெடுத்து விட்டுற போகிறானா? என்னைக்காவது இத்தனை லட்சம் பேர் இருக்கான்ல, அது அரசு அதிகாரி நிறைய பேர் ஊழல் செஞ்சு சுற்றிட்டு இருக்கானே, என்னைக்காவது ஒரு தாட்டி இந்த சிஸ்டம் ரிஃபார்ம் பண்ணணும்னு என்னைக்காவது ஒரு கேஸ் போட்டிருக்கீங்களாடா? ஹைகோர்ட்லேயோ சுப்ரீம் கோர்ட்லேயோ எவனா ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கீங்களா? போட்டு எங்களுக்கு ரிஃபார்ம் பண்ணணும், இப்படி வந்து அரசுக்கு பணம் வந்து இப்படி வீணாக போயிட்டுருக்கு அப்படின்னு வேணா கேஸ் போட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி அந்த 41 பேர் கிடச்சிருச்சுன்னா இது என்ன பண்ணுறது அப்படின்னு, என்ன மைலேஜ் இதில் வரப்போகுது? என்ன பொலிட்டிக்கல் மைலேஜ் இதில் வரப்போகுது? மக்கள் என்ன அடி முட்டால என்ன? 41 பேருக்கு வந்து வேலை கொடுத்துன்னே கரூர் மொத்தமும் தூக்கி அப்படியே தாவேக்காக்கு வந்து ஓட்டு போட்டுருவோன்னா என்ன அவ்வளோ அடி முட்டாளா என்ன? முதல்வர் ஆகிறாரு,
எடுத்து ஒரு அரசு செய்ய வேண்டியது செய்கிறா. அப்படி கள்ளக்குறிச்சி சம்பவம் ஒரு அரசு செய்ய வேண்டியது அன்னைக்கு இருக்கிற அரசு பண்ணுச்சு. ஏன் இதில் என்னையா உங்களுக்கு நீங்கள் ஸ்கோர் செட்டில் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து ஏன் அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுட்றீங்க, சீரழிச்சுட்றீங்க? இதுக்கு மக்கள் தக்க பாடம் போட்டு வாங்க. உங்களுக்கு பொதுமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லாமே சரியாக இருக்குது, இது ஒன்று தவறாக நடந்ததுன்னா நீ கேஸ் போடுறது நியாயம்டா, சத்தியம்டா, சூப்பர்ரா. நீ திமுக காரன் சொன்னதை வச்சு தான் கேஸ் போடுறேன். ஏன்னா அவன் நேராக கேஸ் போட்டான்னா அவனுக்கு மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட பெருங்காய டப்பாவை நிற்கிறாங்க. இன்னும் வந்து அந்த டப்பா காலியாயிரும் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தான் உங்களை வச்சு எல்லாம் பண்ணுறாங்க, நகர்த்துறாங்க. அப்போது எவ்வளவு தெளிவாக ஒரு காயை நகர்த்தி இந்த சான்ஸ் ஒரு 41 மக்கள் அந்த ஏன்னா இறந்தவங்க எல்லாம் ஏழை குடும்பங்க. அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அப்பா அம்மா 2 பேர் இல்லை, அந்த பொண்ணு வந்து நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய பணக்காரங்கெல்லாம் கிடையாது. அதையே கெடுத்துடுறீங்க, அதையும் கெடுத்துடுற. வாயை மூடிட்டு கோடி கோடி அத்தனை லீக்கேஜ் ஆகிட்டு இருந்துச்சு 5 வருஷம். எவனாவது நின்று கேட்டிருக்கீங்களாடா? எத்தனாயிரம் கோடி லீக் ஆகிருக்குதுடா, எத்தனாயிரம் கோடி. திருவண்ணாமலையில் ஒரு பாலை அடிச்சுட்டு போச்சேடா 16 கோடி கட்டி. எவனாவது போய் அங்கே கொடி பிடிச்சி நின்னீங்களா? எவனாவது கேஸ் போட்டிங்களா? அதுக்கு இவ்வளவு பெரிய அரசு பணத்தை வீண் பண்ணியிருக்கேன்னு கேஸ் போட்டிங்களாடா? நாம் தமிழர் யாராவது ஒருத்தன்? நியாயமானவன் தானே நீங்கள்? ஏன் அதெல்லாம் அரசு பணம் இல்லையா? அதெல்லாம் எங்கள் சிங்கப்பூர்லேருந்து வருதா பணம்? இல்லை எங்கே சும்மா கொண்டு வந்து தந்துட்டு போகிறாங்களா? இந்த உங்களுக்கு வருதே அந்த மாதிரி சும்மா கொண்டு வந்து தந்துட்டு போகிறாங்களா? இந்த வன்மத்துக்கு மக்கள் வந்து உங்களுக்கு இன்றைக்கெல்லாம் கிடையாது, ஓட்டு மிஷினில் பதில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு ஓட்டு மிஷின்லேருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஜீரோங்கிறது நிரந்தரமாக நிலைக்கும், நிலைக்காமலாம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா வன்மம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கீங்க நீங்கள். எவ்வளவு கேவலம் என்ன உட்காந்து நெஞ்ச புடைச்சி இப்படி தட்டுறது, இப்படி 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 இப்படிங்கிறது. ஈழத்தமிழர் கேட்டால் உங்களை பற்றி ஒரு பையன் நல்லாது சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் ஈழங்கிறீங்க, ஈழத்துக்கு என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன போராட்டம் பண்ணி கிழிச்சிங்க நீங்கள்? ஈழத்தமிழர் கேட்டால் எல்லாருமே கடுப்பாக வராங்க. இவங்கனால தானே பிரச்சனையேங்கிறாங்க. கடவுள் இருக்கான், இயற்கை இருக்குது, காலம் இருக்குது, அது நிச்சயமாக உங்களுக்கு பதில் சொல்லும். பட் நிச்சயமாக இந்த சட்ட போராட்டத்தை தாவேகா முன்னெடுத்து நிச்சயமாக அதுக்கான தீர்வை வந்து கொண்டு வரும். ஏன்னா பாருங்கள், அது நிச்சயமாக வந்து ஒரு நல்ல தீர்ப்பு வந்து இதுக்கு வரும். இது வந்து நிச்சயமாக ஃபர்தராக ஒரு அப்பீல் போய் விஜயனை நிச்சயமாக பண்ணுவார், அவங்களுக்கு வேணும். ஆனால் இனி வரும் காலங்களில் இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் நடக்கணும். இந்த மாதிரி அசம்பாதி வந்து இந்த அரசாங்கத்துடைய குளறுபடிகளால் மக்கள் பாதிக்கப்பட்டால் அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு வரையறை இருக்குல்ல, அதை வந்து சரியாக வரையறை பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு மேலேயும் ஒருத்தங்களுக்கு கீழேயும் போயிடக்கூடாது. அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கடும் அதிருப்தியை உருவாக்கும். அதனால் அதை வந்து வரையறை செய்யணும். அதை வந்து விஜயன் பண்ணுவார் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த 2வது டாபிக், தனுஷ் அரசியலுக்கு வர்றாரா அப்படிங்கிறது. அவர் ஏன் வரக்கூடாது? அவ்வளோதான், எல்லோரும் வரலாங்க. இதில் என்ன இருக்குது? அரசியல் என்ன பெரிய என்ன கம்பசூத்திரமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவனுங்க 70 வருஷமாக பார்த்தீங்கன்னா அரசியல்லாம் என்ன தெரியுமாடா, அதான அண்ணன் வந்து 2 வருஷத்தில் தூக்கி வச்சுட்டு போயிட்டார், இதைத்தானடா இது இந்த நைட்டு ஃபுல்லாக ஒட்ட வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டார். ஸோ அரசியலுங்கிறது வந்து ஒரு எட்டா கனியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. கரெக்டான ஒரு விஷன் இருந்து ஒரு சரியான நோக்கம் இருந்தது அப்படின்னாலே அவங்க அரசியல்வாதி தான், அவ்வளோதான். அண்ட் தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பொதுமக்களுக்கான விஷயங்களை வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கார். அவரோட மன்றங்கள் மூலமாக அவர் மன்றத்தில் இருக்கிற ரெகுலராக எல்லாத்தையும் சந்திக்கிறாரு, அவங்களுக்கான நலத்திட்டம் கொடுக்குறாரு. வெறும் அந்த மன்றத்தில் இருக்கிற மெம்பருக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக கொண்டு போய் கொடுக்குறாரு. ஏன்னா வெளியில் வந்து பெரிய போஸ்ட் அடித்து ஒட்டிக்கிறது இல்லை. ஆனால் இதை வந்து 10-15 வருஷமாக அவர் வந்து ரெகுலராக பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஸோ அவர் வந்து அண்ணாமலை அரசியல் வரும்னு நினைக்கிறப்ப ஏன் தனுஷ் வரக்கூடாதாங்க? என்னங்க? அதனால் அவர் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் நன்கு அறியப்பட்டவர் தனுஷ், அதனால் வரலாம், வர்றது பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே என்னென்னா அதில் 2-3 விஷயம் இருக்குது. அது என்னென்னா ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவர் இந்த குரூப்பு தான், இந்த ரத்தம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுற குரூப்பு, அவர் கௌரவ நாயுடெல்லாம் வரலாமா அப்படின்னு. உங்களுக்கு என்னடா குறையுது நான் கேட்குறேன்? அவர் என்ன இன்றைக்கி நாயுடு அப்படின்னா நேற்று சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து பொட்டி எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி காலையில் வந்து உட்காந்து விரிச்சிட்டு நான் முதலமைச்சராருன்னு சொன்னாரா?
அவங்க காலங்காலமாக அவங்க அப்பா தாத்தா எல்லாம் அவங்க குலதெய்வம் எல்லாம் இங்கே தாண்டா இருக்குது. என்ன இப்போ இந்த யார் தமிழன் டெஸ்ட்டை எதுக்குடா எடுக்கிறீங்க? அப்பா பாரு யார் தமிழன் டெஸ்ட். எவன்டா தமிழை? செந்தமிழ் பேசிட்டு உட்காந்து பாறை உடைச்சி கேரளா கடத்திட்டு இருக்கீங்கள, மணல் கடத்திட்டு இருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் ஜாதியில், அதாவது இனத்தில் தமிழ், ஜாதியில் தமிழ், எல்லாம் தமிழ். ஆனால் நீ தமிழனா? நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரே ஒரு தடவை நீ நல்லது செஞ்சுருக்கிறியா? தமிழ்நாட்டை சுரண்டி திங்கிறீங்க. அப்போது வெறும் தமிழனாக இருக்கிறவங்க மட்டும் தமிழன் கிடையாது. சும்மா தமிழ் பேசிட்டாலாம் அவன் தமிழன் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற உணர்வு இருக்கிறவன் தான் தமிழை. அவன் யாராக இருந்தாலும் அவன் தமிழன் தான். அவன் ஹிந்தி பேசினாலும் தமிழன் தான், தெலுங்கு பேசினாலும் தமிழன் தான், யாராக இருந்தாலும் சரி அவன் தமிழன் தான். அவங்க ஆதிக்குடியாக அவங்க 200-300 வருஷமாக வந்து அவங்க இங்கே இருக்கிறவங்க. அவங்கள எப்படிங்க நீங்கள் இன்னொரு எப்படி பிரித்து பார்ப்பீங்க நீங்கள்? அதுவே அயோக்கியத்தனம். அது அந்த அயோக்கியத்தனம் அது நாம் ஒழிக்கப்பட வேணும். அது வந்து ரொம்ப அவங்களுக்கு எப்படி இன்ஃபீரியராக ஃபீல் ஆகுங்க. அப்படி ஒன்று டக்குன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இன்ஃபீரியராக ஃபீல் ஆகும். அதே மாதிரி தனுஷனுமே என்னென்னா, அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். சும்மா பாசிட்டிவ்க்கு சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை. அந்த கொடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சங்க கொடி மாதிரி இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த ஜாதி சங்க கொடி மாதிரி இருக்குண்டு அதெல்லாம் என்னென்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணணும். ஏன்னா அவர் பொதுமக்களுக்கானவர், எல்லாத்துக்குமானவர். அவர் எல்லா ஜாதி எல்லா மதங்களுக்கானமானவர் தான் தனுஷ். ஸோ அதை என்னென்னு பார்த்து அதை வந்து சரி பண்ணும். இன்னொருத்தன் ஒன்று பேசிகிட்டு இருந்தான், என்னென்னா ஓம் நமச்சிவாய ஜெயின்னு சொல்லிட்டான், அதனால் அவங்க யாருன்னு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் ஓம் நமச்சிவாய ஜெய் ஹிந்த் சொல்கிறேன். இப்போ நான் யார் நீ சொல்ல வரேன்னா ஸ்டங்கிங்கிற நீ. டேய், அது யார் வேணால் சொல்லண்டா. சிவனை யார் வேணால் கும்பிடலாண்டா. எவ்வளோ முஸ்லீம்கள் சிவனை கும்பிடுவாங்க தெரியுமா? எவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் சிவனை கும்பிட்றாங்க தெரியுங்களா? சிவன் வந்து உலக கடவுள்ற அவர், எல்லாரும் கும்பிடுவாங்க. ஜெய்ஹிந்துங்கிறது நம்ம நாடுறா, நம்ம நாட்டுக்கு அப்புறம் தான் எல்லாம், இந்தியாவுக்கு அப்புறம் தான் எல்லாம். வேணா சொல்லிக்கலாம், நம்ம இந்தியாங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை. இந்த நாடு, இந்த அட்டகாசமான நாடுன்னு ஒன்று இல்லைன்னா நம்ம படுத்து தூங்க முடியாது ஒவ்வொரு நைட்டும். எங்கேயோ ஒருத்தன் கார்கில்லில் உக்காந்து நமக்காண்டி சுட்டு நெஞ்சில் வாங்கிட்டு கல்லறையில் போய் படுத்துங்காட்டி தான் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உக்காந்துக்கிட்டு ஜாலியாக உட்காந்து இந்த எகத்தாளமெல்லாம் பேச முடியுது. இன்றைக்கும் நம்ம இந்த பஞ்சாபில் இந்த பார்டர் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்ககிட்டலாம் அவங்களோட வாழ்க்கை என்னன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நைட்டும் நரகம் தான். என்றைக்கு வந்து ஷெல்லிங் வரும், என்றைக்கு குண்டு வரும்னு தெரியாது. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இந்தியாங்கிற நிற்கிறங்காட்டி தான் நாம் ஜாலியாக இருக்கிறோம். அதனால் என்றைக்கும் யாரும் ஜெய்ஹிந்த் சொல்லலாம், அதை பெருமையோடு சொல்லணும் ஜெய்ஹிந்துன்னு. அந்த கான்செப்ட் ஆஃப் இந்தியா தான் நம்மளை காப்பாற்றுது. இத்தனை பிரச்சனைகளுக்கு தாண்டி நம்மளை காப்பாற்றுருக்கு. அது குறைநிகர்கள் இருக்கும், மத்திய அரசாங்கத்தில் குறை இருக்கும். நாம் வந்து விமர்சனம் பண்ணுவோம், சண்டை போடுவோம். இந்த இன்றைக்கி நீட்டுக்கு சண்டை போட்டோம், இறங்குனாங்க, நாளைக்கு இந்த ஆட்சியை தூக்கி வீசுவோம். அதெல்லாம் ரெண்டாவது. இந்தியனுங்கிறது வரப்போ எந்த காம்ப்ரமைஸும் எதுக்காண்டியும் ஆகவே கூடாது. நம்ம இந்தியாவை எதுக்காண்டியும் விட்டு தரக்கூடாது. தமிழன் தான், ஆமாம், அதெல்லாம் சரி தான். ஆனால் இந்தியா தான் நம்மளை காப்பாற்றுது, இந்தியா தான் நமக்கு சோறு போடுது. அதனால் தனுஷ் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. அவர் இங்கே பிறந்தவர், இந்த மண்ணின் மைந்தன். அவர் ஒரு தமிழன், பேச தெரிஞ்ச, படிக்க தெரிஞ்ச, தமிழ் உணர்வு மிக்க, தமிழ் கலாச்சாரத்தை கொண்டு போய் உலகுக்கு சேர்த்துற ஒரு தமிழன். நெகட்டிவ்ஸ் யாருக்கு நெகட்டிவ் இல்லை? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய பக்கங்களையும், உங்கள் பர்சனல் பக்கங்களையும் ஒரு பப்ளிக் செலிபிரிட்டியாக நீங்கள் மாறி இருந்தால் உங்களை பற்றி நெகட்டிவ் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லுங்கள். அப்படியே அப்பழுக்கற்றவர் யார் இங்கே இந்த உலகத்தில்? எல்லாரும் மாதிரியும் அவர் சாதாரண மனுஷன். ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். ஆனால் சமூகத்துக்கு அவர் என்ன வச்சுருக்கார்? சமூகத்துக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணியிருக்காரா? சமூகத்தில் ஏதாவது தவறான செயல் செஞ்சுருக்காரா? கொடுத்துருக்கார். ஒரு இளைஞராக, ரொம்ப ஏழ்மை வீட்டிலேருந்து ஒரு இளைஞராக வந்து தன்னுடைய சுயமுயற்சியால் கிழிஞ்ச சட்டை போட்டு டான்ஸ் ஆடினதுலேருந்து வந்து தன்னுடைய சுயமுயற்சியால் முயன்று இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கார். அது வந்து பொது சமூகத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னா, நம்ம யார் ஜெயித்தாலும் நமக்கு கோவம் வந்துடுது. போயஸ் கார்டனில் வீடு வாங்கினான்னு பேசணுன்னே தான் உங்களுக்கு எல்லாம் பொறாமையாக இருக்குது. பாராட்டுங்கய்யா மனசார. எல்லாரும் பொறாமப்படல, நிறைய நல்ல உள்ளங்கள் சூப்பர் அப்படின்னு பாராட்டினீங்க. பட் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் சொல்கிறேன் நான், அவர் உழைப்பு பெருமையாக ஒன்று பண்ணிட்டார், ஒரு அச்சீவ் பண்ணிட்டார். போயஸ் கார்டனில் நம்ம இன்னும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறது அவ்வளோ சிரமம். ஸோ தன்னோட உழைப்பால் ஒரு வீடு கட்டியிருக்காரு, அதை பெருமையாக சொல்கிறாரு, அதை பெருமையாக எடுத்துக்க வேண்டியதான். ஐ மீன் பிடிச்சா ஓகே, இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். அதை பார்த்து புறாம்பட வேண்டிய, இல்லை வந்து அதை வந்து வயிறறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற. அதே மாதிரி தான் அரசியல் கட்சி. அரசியல் வந்து அவருக்கு ஒரு பார்வை இருக்குது. சரி, ஓகே, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது ரொம்ப ரிஸ்கியானது கூட.
நிச்சயமாக அரசியலுக்கு வர்றாரு, அது நல்லா பார்த்தாலே தெரியுது. அந்த ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது அவருக்கு அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. பாராட்டுகள் பாராட்டுகள். பட் இந்த சின்ன சின்ன டவுட்ஸ், இது வந்து இந்த ஜாதி சங்க கொடி அப்படிங்கிற இந்த விமர்சனங்கள்லாம் இருக்குது, தனுஷ் மேலே இருக்குது. அவர் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணி இது ஒரு பொதுவான கட்சி, இது வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு கட்சி அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணி கிளியராக ஒரு நல்ல திட்டத்தோட, இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்தோட, ஏன்னா அவருக்கு வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த திட்டத்தோட அந்த விஷயத்தை வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். தப்பே கிடையாது, தாராளமாக கட்சி தொடங்கி சண்டை போடலாம். இப்போ அது பேசலாம், அது எத்தனை % வரும் அத்தனை % வரணும். இங்கே வந்து போராடணும்னு நினைக்கிறவன் தான் சூப்பர். கரையிலே இருந்துட்டு கடல் எவ்வளோ ஆழன்னு பேசுகிறவன்லாம் கிடையாது. தப்போ ரைட்டே இறங்கி நீச்சல் அடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் மரியாதை இங்கே. அதனால் இறங்கி நீச்சல் அடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதை வந்து ஒளிவுமறைவு இல்லாமல் டக்குன்னு பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த தைரியத்துக்கு நிச்சயமாக வந்து தனுஷ் அவர்களுக்கு வந்து பாராட்டுக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.